கைஸ், நான் தான் உங்கள் ரித்தீஷ் பேசுகிறேன். நம்ம இந்த மேட்ச்சில் எப்படி விளாட போகணும் பாருங்களேன். வெறித்தனமாக விளாடுவோம். டியோ மேட்ச் லாஸ்ட்டில் எத்தனை கிலோ அடி மட்டும் வெயிட் பண்ணி மட்டும் பாருங்களேன். இறங்குறேண்ணா, வெயிட் பண்ணுங்க. இறங்கினோடனே P90 அடிக்கும் கைஸ். இறங்கினோடனே எங்கேருந்தோ அடிப்பான். நான் டப்புன்னு ஷீல்டு போடுவேன். இங்கே ஒருத்தர் சோலோ பீஸ் இருக்கான், தேவையில்லாமல் வந்து நினச்சான். நான் என்ன பண்ணுறது தெரில, தூக்கி ஒரு ட்ராக் வச்சேன், மண்டிலே மாட்டினேன். டப்புன்னு டீம் ஒய் போட்டுன்னு வருது கைஸ். நான் என்ன பண்ணுறது? அவன் சோலோ பீஸ் எதுக்கு அடிக்கணும்? 1 HP தான் கைஸ் இருக்குது. என்ன பண்ணுறது இல்லை. நான் டப்புன்னு அங்கே போய்ட்டு அந்த இது பிடிப்பேன் கைஸ், அந்த HP ஏற்றுறது. அதை பிடிச்சிட்டு இன்னொரு 2 பேருக்கு சிறான ஹெட்ஷாட் அடிப்பேன் கைஸ். அது மிஷின் முடியணும் கைஸ், ஹெட்ஷாட் மிஷினு. அந்த நானே விளையாடுவேன். இப்போ பாருங்கள், அவனுக்கு சரியான ஒரு ஹெட்ஷாட் வைப்பேன். ஒரே ஒரு மட்டும்தான் வெயிட்டில் போவோம். எல்லாம் போய்ட்டு கில்லு கன்ஃபார்ம் பண்ணலான்னு போவோம் கைஸ். அவன் டீம் ஆள் செம்ம டேமேஜ் கொடுப்பான் எனக்கு பாருங்களா. அவனை பட்டாலும் கில்லு எடுத்துட்டு க்ளோவால் கூட இல்லை கைஸ். அவன் டீம் மட்டும் செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறேன்னே தெரில. அவனும் ஒரு ஹெட்ஷாட், சரியான ஹெட்ஷாட் போட்டாச்சு கைஸ். நம்ம இப்போ மட்டும் 2 ஸ்குவாடு வைப் பண்ணியிருக்கோம் கைஸ். எதிர்க்கிற நம்ம டீமில் இருக்கான் இன்னொருத்தன் ஃப்ரெண்டு தான். இவன்கிட்ட கொஞ்சம் லூட்டு பிடிச்சிட்டு அடிப்போம் கைஸ். வரோம், ஒரு பொண்ணு ஓடி வரோம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணால் சொல்லுங்கள். மகிழ்ச்சி கூட விளாட்ன வீடியோவெல்லாம் விளையாடி போடுறேன். விளையாடி இருக்குது வீடியோலாம் எல்லாம் விளாட்னு போடணுன்னா சொல்லுங்கள், போடுறேன். நிறைய ரீஜன் பிளேஸ்க்குள்ள விளாடுவேன். இவனுக்கு சரியான ரெடி பிடிச்சிட்டு சரியான சிட்டப் ஒன்று வைப்பாங்க. டிமிட்ரி போட்டுப்பான். இந்த பொண்ணை பாஸ்ட்டாக கில் எடுத்துட்டு அவன்கிட்ட லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு இப்போ நான் இந்த சைடு சுற்றிட்டு அர்ஸ்லாண்டை போவோம் கைஸ். அர்ஸ்லாண்டு தான் இப்போ சரியான ஃபைட்டே நடக்கும் பாருங்களேன். நீ எந்தெந்த சைட்லாம் அடி வாங்கன்னு மட்டும் பாருங்கள். சுற்றி அடி வாங்குவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷீல்டு தான் எனக்கு காப்பாற்றிச்சு அந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம். நான் ஓடி இப்போ ஓடி போகிறேன்னா AK பவர்ஃபுல்னு ஒருத்தங்க கைஸ். எல்லாருமே வச்சு நிமித்துறான், யாருன்னு தெரில. இப்போ நான் அடி போய் அந்த வீட்டுக்கு நான் நிற்பேன் கைஸ். இப்போ ஒரு பொண்ணு ஓடி வரும் பாருங்களா. அந்த பொண்ணுங்க ஒரு ரெட்டு வைப்பேன், ஆனால் அது மாட்டாது. ஒரு அடி தான் மாட்டேன், ஒரு அடி மாட்டாது பாருங்க கைஸ். அந்த பொண்ணு ஓடி வரதா பாருங்களா. செம்ம 2 வைப்பேன், 115 போச்சு. அந்த பொண்ணு உள்ளே ஓடுறோம். சரி, உள்ளே நல்லா டேமேஜ் போயிடுச்சு. எல்லாருக்கும் லான்ச்சர் விளான்னு போவேன். ஒரு டவுன் ஊந்துடும். ஒரு டவுன் வந்து நான் டப்புன்னு ஏறுவாங்க ஸ்கில்லு கிளியர் பண்ணலான்னு. எத்தனை பேர் நான் இஷ்டத்துக்கு வரானுங்க ஆளுங்க. நான் எத்தனை குளால் தான் போடுறது. இந்த சைடு ஒரு குளால் பின்னாடி இந்த அடி நான் டப்புன்னு ஷீல்டை போட்டுருவேன் கைஸ். ஷீல்டு தான் காப்பாற்றிச்சு அந்த இடத்துல. ஷீல்டுலாம் எப்பயோ சொத்துட்டு இருப்பேன் கைஸ். டீம் ஆள் வேறு ஒரு பக்கம் பயங்கரமாக விளாட்ருக்காரு. AK பவர்ஃபுல் சொல்லலை, இப்போ அவன் பேர் தான் வந்துகிட்டே இருக்குது கைஸ். எத்தனை கில் தாட்டிக்கிறான்னு தெரில அவன். ஆனால் அதோடு நான் பயங்கரமாக வச்சுருப்பேன் கைஸ் இந்த கேமில் கில்லு. என்ன பண்ணுறேன்னு தெரியல கைஸ். பாருங்க, நான் இப்போ ஒருத்தன் டவுன் ஆகிடுவான். அவனை கில்ல எடுப்பேன். இந்த சைட்லேருந்து ஷாட் வரும். சிட்டப்லாம் பயங்கரமாக போடுவாங்க கைஸ். நான் வலிச்சு போடுவோம் பாருங்கள் சிட்டப். இப்போ இந்த சைடில் ஒரு கோல் ஓப்பன் பண்ணுவான். இந்த பொண்ணு இப்போ டவுனு. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வரும், அந்த பொண்ணு டவுனு. இந்த பொண்ணு தான் கைஸ் ஃபஸ்ட்டே டேமேஜ் கொடுத்தேன். சாவவே இல்லை இந்த பொண்ணு தான். கில்லு எடுத்துகிட்டு மெடிக்கிட்லாம் போட்டு இந்த தவறு மட்டும் போடாதீங்க. மெடிக்கிட்டு போடாமல் மட்டும் வெளியே போயிடாதீங்க. மெடிக்கிட்டு போட்டு வெளியே போங்க. மெடிக்கிட்டு போட்டு மெடிக்கிட்டு ஒன்று தான் இந்த கைஸ். திருப்பி ஒன்று அந்த மொழிகிட்ட மெடிக்கிட்டு போயிருக்கி இன்னொரு மெடிக்கிட்டு போடுவேன் கைஸ். இந்த பொண்ணுகிட்ட மெடிக்கிட்டு கூட இல்லை கைஸ். நானே ஒரு ஜூஸ் தான் குடிப்பேன், எனர்ஜியர். அது வேறு மெடிக்கிட்டு கூட இருக்குது கைஸ். எனக்கே தெரில, மறந்துட்டேன். வாய் வேறு வளருது கைஸ். நானே வளருதுன்னே தெரியுமா. இப்போ கூட வளருது கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஒரு பையன் செய்கிறான், அவனை அடிப்பாங்க கைஸ் டவர்லேருந்து. என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே முன்னாடி வர ஒருத்தர் இருப்பான். 2 பேர்கிட்ட மாட்டிப்பாங்க கைஸ். நான் அங்கே முன்னாடி அடிப்பான், டவர்லேருந்து ஒருத்தர் அடிப்பான். சரி பாருங்கள், இப்போ தான் அந்த ஃபைட்டு நடக்கும். டப்புன்னு ஷீல்டு போட்டுருவான். அந்த வலை வேறு பிடிச்சிச்சு அவனை வந்து. அவன் டவரில் இருக்கிறன்னா அந்த வலை விட்டு போயிருக்காங்க கைஸ். அவன் தான் அந்த பாருங்களேன் 2 பேர் காமிக்கும். இங்கேருந்து ஒருத்தர் விடுறான். குரோனா ஷீல்டே வச்சிட்டானுங்க கைஸ். இங்கே பாருங்கள், டப்புன்னு விழுது ஷாட்டு. இப்படி ஓடுவோம் கைஸ். இப்போ இப்படி ஓடுவோன்னா இப்போ பாருங்களா, இங்கே ஒருத்தன் ஹெட்டு வாங்குவான். ஹெட்டு இல்லை, உடம்புலலாம் சாப்பிடுவான், உடம்புல தான் அடி வாங்குவான். அவன் ஓட்டானா. சரி, இப்போ அவன் இங்கே ஓடிட்டான், ரிவே பண்ணுறது ஓடிடுறான் அவன் டீமாக. நான் போயிட்டு இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ வீட்டு பின்னாடி ஓட பார்ப்பேன் நான். இந்த வீட்டு பின்னாடி ஓட்டு அங்கே சைடில் வந்து மஷ்ரூம் இருக்கும், அந்த HP மஷ்ரூமு. அதை வச்சு இந்த இது ஏற்றுவேன் கைஸ். ஹெல்த்து இந்த EP ஏற்றுவேன். அது ஹெல்த்துனா தான் அவங்க ஓரளவுக்கு அடி வாங்காமல் இருப்பாங்க கைஸ். நான் அந்த கேரக்டர் பவர் இருக்குது. இப்போ டவரில் அடிப்பாங்க. டவரில் வரனா கண்டுக்கவே மாட்டேன், நான் பாட்டுன்னு போயிடுவேன். இப்போ வந்து அவனை ரிவே பண்ணலாம். இப்போ அவன் தான் போய் அடிப்பேன் பாருங்களேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் உள்ளே போவேன். டவர் உள்ள தான் போகலான்னு இருந்தேன், ஆனால் போகல கைஸ். நான் இப்போ வந்து இந்த சைடு கிரனேட் தூக்கி வச்சுட்டு இப்போ நான் உள்ளே ஓடுவேன்.
எங்கேருந்தோ அடிக்கிறானுங்க கைஸ், எங்கேருந்து அடிக்கிறானுன்னே தெரிய மாட்டேது. என்ன சொன்னாலும் டஃபஸ்ட்டு லாபின்னு இந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். ஹீரோக்கு 3 ஸ்டாருக்கே இந்தமாரி இருக்குது. இப்போ நான் அப்படி சுற்றிட்டு புள்ள ஓடுவேன். இனிமேட்டு தாங்க கைஸ் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. MP40 கிடையாவும் பாருங்கள். MP40 எடுத்துகிட்டு எத்தனை பேர் தான் இருக்காங்க நானும் பார்க்கலான்னு போவேன். MP40 எடுத்துகிட்டு MP40 எடுப்பாங்க. இப்போ MP40 எடுத்துகிட்டு எத்தனை பேர் தான் இருக்காங்க நானும் பார்க்கலான்னு போவேன். கட்சியில் ஒருத்தர் இருப்பான். சரி என் பிளேயர் போகுது, எனக்கு ட்ரெஸ்லாம் டவுன்லோட் பண்ணல கைஸ். நான் அந்த எக்ஸ்டெண்டிங் கேரக்டரை போட்டு நான் பூந்துருவோம் உள்ளே அந்த வேர்ல்ட்ஸ் உள்ளே போக முடியல. அவன் கொஞ்சம் டேமேஜ் தான் கொடுப்பேன். இப்போ டவர் மேலேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். நானே க்ளோவால் வச்சுட்டு அப்போ நானே க்ளோவால் போட்டுருவேன் கைஸ். நான் அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் பின்னாடி க்ளோவால் போட்டுருவேன். பின்னாடி க்ளோவால் போட்டு இவனை வச்சுருவேன். நான் தப்பு பண்ணிட்டேன். சரி இப்போ அது விடுங்க. இப்போ வருவான் பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக எல்லா அடியும் வயிற்றில் போவோம். ஒரே ஒரு ஹெட்ஷாட் மாட்டேங்கும். அது ஹெட்ஷாட் கணக்கு தான் அது. இப்போ அவனுக்கு கில் எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ டவர் மேலே தான் கைஸ் சேருவான் பாருங்களேன். டவர் மேலே போகலான்னு லேண்ட்மைன் வச்சுருவாங்க. நான் லேண்ட்மைனை பார்க்கவே இல்லை, எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் நானே சுற்றிட்டுருப்பேன். இன்னிட்ட கொஞ்சம் லூட்டு பொறிக்கிட்டு அப்புறம் நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக அடி போவேன் கைஸ். இப்படி போவேன். அவனை பார்க்கவே மாட்டேன். அவனை அடிக்கணும்னு நான் போகவே மாட்டேன். நான் வேறு சைடு போவேன். சரி முன்னாடி நான் அடிக்கலான்னு போவேன். சரி வானா அவனை இவனே முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தப்புன்னு திரும்பிடுவாங்க கைஸ். நான் இவன் சோலா பீஸ் தேவையில்லாமல் எதுக்கு தான் நான் அச்சான்னு தெரில ஃபஸ்ட்டு. அதனால் ஏறி அடிப்பேன் நான். சரி சாவுடான்னு சொல்லிட்டு அழுத்திடுவேன். நான் சோலா பீஸ் வந்து அச்சரிக்கவே மாட்டேன் கைஸ். நான் அவன் டீமாலேயும் இருக்கான்னு நினச்சி தான் நான் போய்ட்டு இவனை கை வச்சேன். அப்புறம் டீம் வாய்ப்பு போட்டுன்னு வருதுங்க. இப்போ என்னோடய டீமாலேயே அவனும் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக என் டீம் ஆள்கிட்ட தான் போவேன். என் டீம் ஆள்கிட்ட போவேன். இப்போ பாருங்களேன், இப்போ செம்ம ஹெட்செட் ஒன்று வைப்பேன். என் டீம் ஆள்கிட்ட போவேங்க. இந்த ஊக் கன் வச்சு நான் போடுவேன். ஆனால் ஊக் கன் எங்கேயோ போய் மாட்டிக்கும். இப்போ இறங்கிட்டு நான் இப்போ பாருங்களேன், இப்போ உள்ளே தான் போவேன். எங்கேருந்து அடி விழுனே தெரியாது பாருங்களேன். இல்லைங்களா, எங்கேருந்து அடி விழுந்து எனக்கே தெரியல. இப்போ பாருங்கள் இவன் தான் தெரிஞ்சிச்சு. க்ளோவிலேருந்து லைட்டாக வெளியே வருவான் பாருங்களேன். சிறான ஹெட்டு வேணும் கைஸ். இந்த ஹெட்டு பிடிச்சிருந்தாவே ஒரு லைக் பண்ணுங்க கைஸ். நான் இப்போ தான் யூடியூப்புக்கு புதுசு கைஸ். ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு மற்றவங்களுக்கு யூடியூப் வீடியோலாம் போவோம். அப்போ தான் நான் ஒரு அளவுக்கு வளருவேன் கைஸ். பொறாமல் மட்டப்படாதீங்க கைஸ். யார் வளர்ந்தாலும் யாராக இருந்தாலுமே சந்தோஷப்படுங்க. அண்ணன் தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க. பொறாமல் மட்டப்படாதீங்க. நீ பாருங்களேன், இப்போ ஸ்ட்ரைட்டாக போங்க கைஸ். இங்கே வந்து ஒரு டவர் இருக்கும் பாருங்கள், ஹைட்டாக டவர். அது அவங்க இருக்க பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக. அந்த டவர்லேருந்து 2 பேர் இருப்பாங்க. டவரில் மாற்றி வச்சுப்பானுங்க. டவர்லேருந்து நான் டவர் மேலாம் ஏறலான்னு போவேன். நான் பாருங்களேன், டவர் மேலாம் ஏறலான்னு போவேன். அவன் அடியதை நான் பார்த்துட்டேன். இப்போ டவர் மேலே போவேன் பாருங்களேன். டவர் மேலே நான் ஊக்கான்னு போட்டு நான் வலை விட்டேன்னா அவனுங்க கீழே வந்துடுறானுங்க. சரி நான் கீழே வந்து அவனுக்கு மேலே போயிடுறானு. என்ன நடக்குதுன்னே தெரில. ஆனால் மேலே ஒருத்தர் இருப்பான், மேக்ஸ் அவன் வச்சுருப்பான். சரி வாடா மேகா MP40 பார்த்துலாம் சொல்லிட்டு வாடா நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அழுத்திப்படி ஆரம்பிச்சிடுவேன். MP40 எடுத்துன்னு போயிட்டு பாருங்கள். நானும் வலை வரும், அவனும் வலை வருவான். கீழே இன்னும் கீழே குச்சிட்டான். நானும் எப்படி பக் ஆயிடுச்சு கைஸ். நானும் வந்துட்டேன் கீழே. ஆனால் எழுத்து குறையில இன்னும் செம்ம டேமேஜ். நான் அச்சு க்ரோனா போட்டோம். அவன் அச்சது ஒன்று கூட என் மேலே பண்ணல.